வணக்கம். நம்ம TNPSC குரூப் அண்ட் மெயின்ஸ் பாலிட்டி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பாலிட்டியில் நம்ம என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் பிளாஸ்டிக் பொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இப்போ சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் பார்க்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் ஃபியூ கிளாஸ் நம்ம மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், பயோமெடிக்கல் வேஸ்ட், எலக்ட்ரானிக் வேஸ்ட்லாம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் பார்த்து முடிச்சிடலாம். ஸோ காம்போசிஷன் ஆஃப் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் நம்ம பார்த்தோம். மோர் தென் 7 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் யாரெல்லாம் ரொம்ப டேஞ்சர் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி சயின்ஸ் புக்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். கரெக்ட். ஸோ இந்த ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் சொல்கிறவங்க வந்து நம்மளோட இந்த ஷாம்பூ பாட்டில், இந்த மாதிரி நல்லா திக்கான நம்ம பாட்டில்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ வாட்டர் பாட்டில், ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த HDPE பிளாஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அண்ட் இட் இஸ் காமன்லி யூஸ் இன் பெட்ரோலியம் thermoplastic அண்ட் த மோஸ்ட் யூஸ் வித் 3 பாலிஎத்திலின்ஸில் இவங்க தான் அதிகமாக. ஓகே, ஸோ நம்ம யூஸ் பண்ணுற எனி திக் ஒரு பிளாஸ்டிக் டைப்லாம் நீங்கள் பாருங்கள் இந்த HDPE இருக்கும். இதே மாதிரி LDPன்னு இருக்குது, அது வந்து ரொம்ப சின்ன இந்த பிரெட் பேக்கெட்டு ரொம்ப மெலிஸாக இருக்கணும், அதெல்லாம் லோ டென்சிட்டி பாலிஎத்திலின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸும் உண்டு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த LDPன்றவங்க சாஃப்ட், ஃப்ளெக்சிபிள், லைட் வெயிட் பிளாஸ்டிக் மெட்டீரியல். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் லோ டெம்பரேச்சர், ஃப்ளெக்சிபிலிட்டி, டஃப்னஸ் அண்ட் கொரோஷன் ரெசிஸ்டன்ஸ். இப்போ ஒரு ஷாம்பூ பாட்டில் உங்களால் டக்குன்னு இப்படி உடைக்க முடியுமா? முடியாது. ஆனால் ஒரு பிரெட் பேக்கெட்டை நம்மளால் ஒரு 4 பார்ட்டாக பிரிக்க முடியும். கரெக்ட். ஸோ இவங்கெல்லாம் தான் இந்த HDPE, LDPன்னு சொல்கிறவங்க. அண்ட் பாலிஎத்திலின் டெட்ராஃபிலேட் நம்ம சொல்கிறோம் பெட் பாட்டில்ஸ், நம்மளோட கோகோ கோலா ஒரு எனி ட்ரிங்க் ஃபார் தட் மேட்டர் ஒரே டைம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அந்த பாட்டிலை நம்ம கழுவி சுத்தம் பண்ணி திருப்பியெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. தட்ஸ் வெரி பேட். பிகாஸ் அது ஒன் டைம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ polyethylene tetraphthalate இவங்க எல்லாமே they belong to the family of polysters and it's widely used in everyday items. ஓகே, அண்ட் polystyrene நான் சொன்னல polystyrene இந்த டப்பாஸ், நம்ம ஃபுட் பேக்கேஜிங் டப்பாஸ் இவங்கெல்லாம். அண்ட் இட்ஸ் அ versatile plastic used to make a wide variety of consumer products. ஸோ இவங்கெல்லாம் hard solid plastic and it's often used in products that require clarity like food packaging, laboratory wares, இந்த மாதிரி எல்லா இம்பார்ட்டண்ட் இடத்துலையுமே இந்த பாலிஸ்டிரின் தான் அதிகமாக நீங்கள் பார்க்குறது. இந்த பிஎஸ்ன்னு சொல்கிறது தான் வந்து நீங்கள் அதிகமான டியூரபிள் ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் இவங்கள பார்ப்பீங்க. அண்ட் பாலிப்ரோபிலின் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து இட்ஸ் தெர்மோபிளாஸ்டிக் அடிஷன் பாலிமர் மேட் ஃப்ரம் த காம்பினேஷன் ஆஃப் ப்ராப்பிலின் மோனோமர்ஸ். ஓகேங்களா, இவங்க தயாரிக்கப்படுறாங்க. ஸோ இந்த பாலிப்ரோபிலின் இந்த பிபின்ற கேட்டகரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அகைன் பேக்கேஜிங் ஃபார் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், இந்த பெரிய பெரிய கன்சியூமர் ப்ராடக்ட்ஸோட பேக்கேஜிங் இருக்கும்ல, நம்ம இந்த தெர்மோகோல் இதெல்லாம் நம்ம பார்ப்போம்ல, இந்த மாதிரி பேக்கேஜிங்கில் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஃபார் ஆல் பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் ஃபார் வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ், இந்த ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி, இங்கெல்லாம் வந்து இவங்களை நீங்கள் அதிகமாக ஸ்பாட் பண்ணலாம். ஓகே, அண்ட் எக்ஸ்பேண்டட் பாலிஸ்டிரின்னு இருக்குது, பிஎஸ்ன்னு ஒன்று இருக்குது நம்ம பார்த்தோம், இபிஎஸ்ன்னு ஒன்று இருக்குது. இவங்க தான் எக்ஸ்பேண்டட் பாலிஸ்டிரின். இவங்க வந்து ஒயிட் ஃபோம் பிளாஸ்டிக் மெட்டீரியல் விச் இஸ் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் த சாலிட் பீட்ஸ் ஆஃப் பாலிஸ்டிரின். ஓகே, ஸோ இவங்க வந்து இட்ஸ் ப்ரைமர்லி யூஸ் இன் பேக்கேஜிங், இன்சுலேஷன். ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு போல் இந்த திக்கான ஒரு இந்த எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அப்படியேவா டப்பாவில் வருது இல்லை. ஸோ அவங்களுக்கு அவங்களோட ஹீட்டை அப்சார்ப் பண்ணுறதுக்கும் சரி, அவங்களோட டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் சரி, இவங்களெல்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க இது பிளாஸ்டிக் இல்லை, பட் இவங்க எல்லாமே அந்த காம்பனன்ட்ஸால் தான் உருவாகுறாங்க. ஓகே, ஸோ இட் இஸ் அ க்ளோஸ் செல் ரிஜிட் ஃபோம் மெட்டீரியல் ப்ரொடியூஸ் ஃப்ரம் ஸ்டிரின் விச் ஃபார்ம்ஸ் த செல்லுலார் ஸ்ட்ரக்சர். ஸோ பாலிஸ்டிரின் அவங்க தான் அவங்களோட பேசிக் செல்லுலார் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ ஹவ் இஸ் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ஹார்ம்ஃபுல் டு த என்வாயன்மெண்ட்? ஸோ நமக்கு தெரியும் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரியில் வருது. ஸோ இவங்கெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ம்ஃபுல்லாக இருக்காங்கன்றது நமக்கு தெரியணும். ஸோ சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா தே ஆர் நெவர் பிரேக்கிங் டவுன் கம்ப்ளீட்லி, தே டீக்ரேட் அண்ட் பிகம் மைக்ரோ பிளாஸ்டிக் அண்ட் கண்டினியூ டு பொல்யூட் த என்வாயன்மெண்ட். இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் எவ்வளோ ஹார்ம்ஃபுல் டு த என்வாயன்மெண்ட்ன்றது உங்களுக்கு தெரியணும். பிகாஸ் இதோட இம்பேக்ட் இஸ் வெரி வெரி ஹை. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து நான் சொன்னேன்ல ஒரு சின்ன ஒரு பழத்தோலோ இல்லை ஒரு பழமோ நீங்கள் ஒரு வெஜிடபிளோ நீங்கள் ஒரு ரோட்டில் போட்டிங்கனாலோ இல்லை ஒரு மண்ணில் போட்டிங்கனாலோ அது அப்படியே மக்கி போயிடும். இந்த ஸ்பேன் ஆஃப் ஒரு 5 days மேக்ஸிமம். ஓகே, ஒரு 10 daysக்குள்ளே அது போயிடும், அது இருந்த இடமே தெரியாது. பட் நீங்கள் அதே இடத்துல ஒரு பென்னோ ஒரு டூத் ப்ரஷோ இல்லை ஒரு பிளாஸ்டிக் டப்பாவோ ஒரு கவரோ ஒரு லேஸ் பேக்கெட்டோ நீங்கள் போட்டிங்கன்னா அது அதே இடத்துல தான் இருக்கும். ஸோ அதோட கெமிக்கல் காம்பினேஷனை பொறுத்து, அதோட டென்சிட்டி பொறுத்து அது எவ்வளோ டியூரேஷன் எடுக்க போகுதுன்னு தெரியுது. அவ்வளோ நேரம் ஆக போகுது அது வந்து ஃபுல்லாக டீகம்போஸ் ஆகி பிரேக் ஆகிறதுக்கு. ஓகே, அப்படியே பிரேக் ஆனாலும் அவங்க திருப்பி சின்ன சின்ன
சின்ன மைக்ரோ பிளாஸ்டிக்ஸாக தான் ஆவாங்களே தவிர they are not going to evade from our environment. அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. திருப்பி அதே மைக்ரோ பிளாஸ்டிக்ஸும் நமக்கு கெட்டது தான். ஓகே, இவென்ச்சுவலி. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸாக இருக்கட்டும், பிளாஸ்டிக்ஸ் ஃபார் தட் மேட்டர், உங்களுக்கு வந்து இட் இஸ் நாட் டீகம்போசபிள். ஸோ இதனால இவங்க வந்து they are going to stay on our land forever. Okay, it can take thousands of years for plastic bags to decompose, thus contaminating our soil, water, and eventually our air also. So the noxious chemicals used to produce plastic, so இவங்க எல்லாமே வந்து gets transmitted to animalோட tissuesக்குள்ள, humansக்குள்ள, plantsக்குள்ள, soilக்குள்ள, எல்லா இடத்துலையுமே இவங்க போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து வேர்ல்டு வைல்ட் லைஃப் ஃபோரம். ஸோ இவங்க சொல்கிற டேட்டா இது. அண்ட் பேர்ட்ஸ் அனிமல்ஸ் எல்லாருமே இங்கே தேர் ஆல் கன்சியூமர்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் இன்எவிட்டபிளி. ஓகே, அவங்க வந்து தெரியாமே அதை சாப்பிட்டுட்டு இருக்காங்க on a daily basis. Okay, so birds usually confuse shreds of plastic bags of food and end up eating the toxic debris. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, அது சாப்பாடு நினச்சி அதை கொத்தி அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதை மென்னுட்டு இருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு இவென்ச்சுவலி அது அவங்களுக்கு ரொம்ப கெடுதலாக இருக்க போது in a digestive system. Okay, so fish consume thousands of tons of plastic in a year, ultimately transferring to the food chain. அது அப்படியே மெரைன் மேமல்ஸ்க்கு போகுது, அதுக்கப்புறம் நம்மளும் அதை சாப்பிட்றோம், எல்லாருக்குமே அந்த செயின் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆகுது. ஓகே, ஸோ இவங்கள நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? ஓகே, ஸோ சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் கெட்டது தெரியும், பட் இவங்கள நம்ம அவாய்ட் பண்ண முடியாது தெரியும். ஸோ இப்போ நீங்கள் எப்படி இவங்களை வந்து ஹேண்டில் பண்ணுறது? பிளாஸ்டிக் இல்லாமல் இருக்க முடியாது. ஸோ நம்ம என்ன சொல்யூஷன் சொன்னோம், நீங்கள் வந்து எப்படியாவது ரீசைக்கிள் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் பிளாஸ்டிக் இல்லாமல் இருக்க முடியாது, ஓகே, இருக்கிற பிளாஸ்டிக்ஸ் நீங்கள் எப்படியாவது ரீயூஸ் பண்ணுங்க, ரீசைக்கிள் பண்ணுங்கள். ஸோ தேட் அவங்க வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா குவான்டம் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் திருப்பி ப்ரொடியூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ கேன் த எஸ்யூபி, இந்த எஸ்யூபினா இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் பி ரீசைக்கிள்? இது ஒரு கேள்வியாக இருக்குது. ஓகே, இது வந்து ஒரு மெயின்ஸ் கொஸ்டின். இது இந்த மாதிரி சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் நீங்கள் பேன் பண்ணுறீங்க, ஓகே, பட் பேன் ஆனாலும் இது கம்ப்ளீட்டாக உங்களால் அது என்வாயன்மெண்ட்லேருந்து போக்க முடியாது. ஸோ இவங்களை நீங்கள் ரீசைக்கிள் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா உங்களால் முடியும். Yes, it's the answer. But only 9% of all the plastic the world has ever made has been recycled, and the recycling rates are stagnant. Okay, ஸோ இவங்களால் பண்ண முடியும். நீங்கள் 100% பிளாஸ்டிக் பண்ணிங்கன்னா அதில் மியர் 9%, ஒரு 10% கூட நம்மளால் ரீசைக்கிள் பண்ண முடியலை. ஸோ சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ்னால் நீங்கள் யூஸ் பண்ணுற எவ்ரிடே ப்ராடக்டில் இருக்குது. ஸோ நீங்கள் எவ்ரிடே அவ்வளோ நீங்கள் லிட்டர் பண்ணுறீங்க, அதில் எல்லாமே வந்து போய் அப்படியே டம்ப் ஆதே தவிர அதில் ஜஸ்ட் 9% மட்டும்தான் ரீசைக்கிள் பண்ண முடியுதுன்றது நமக்கு தெரிய வருது. தட் இஸ் வெரி வெரி பேட். ஸோ இன்னும் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வர இந்த பர்சன்டேஜ் ஏற தானே செய்யணும், ஆனால் ஏறலையே. ஸோ அது அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் குவான்டம் ஆஃப் வேஸ்ட் ஜெனரேஷன் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக இவங்களோட ரீசைக்ளிங் ரேட்டும் அதிகமாகணும், பட் அதிகமாகலை, அது அப்படியே ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. ஸோ இதுக்கான டெக்னாலஜிக்கல் இனோவேஷன்ஸ் அண்ட் மெஷர்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஹியூமன்ஸ் யூஸ் about 1.2 million plastic bottles per minute in total. ஓகே, இட்ஸ் அ வாப்பிங் நம்பருங்க. இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ்லாம் தான் நீங்கள் வந்து உங்களோட ஆன்சர்ஸில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. மற்றது எல்லாமே கதை. ஓகே, ஸோ இந்த கதையெல்லாம் நீங்கள் மெயின்ஸில் நீங்கள் ஜஸ்ட் மைண்டில் வைக்க போகிறீங்க. உங்களுக்கு பாயிண்ட் இல்லைனா தான் நீங்கள் ஃபேக்ட்ஸை தாண்டி இந்த மாதிரி டேட்டா இந்த மாதிரி கதை எழுதணும். மற்றபடி இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ தெரியுதோ அந்த மாதிரி ப்ளீஸ் ஃபேக்ட்ஸ் மட்டும் எழுதுங்க. ஓகே, ஸோ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்கன்னா இது எல்லாமே வந்து WWF அவங்களோட டேட்டா இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ ஹியூமன்ஸ் நமக்கு தெரியும், நம்ம உலகத்தில் கிட்டத்தட்ட 8 பில்லியன் பீப்புள் இருக்காங்க. ஸோ 8 பில்லியன் பீப்புள் யூஸ் அபவுட் 1.2 மில்லியன். ஓகே, விச் மீன்ஸ் ஒரு 12 லட்சம் வாட்டர் பாட்டில்ஸ் ஒரு பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு நிமிஷமும். ஸோ எவ்ரி மினிட் இப்போது ஒரு நாளில் எத்தனை நிமிஷம் இருக்குது, ஒரு இயரில் எவ்வளோ இருக்குது. ஸோ இவ்வளோ பாட்டில்ஸ் கன்சம்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்னால் இட்ஸ் நாட் ஒன் டைம் யூஸ் பாட்டிலாக மட்டும் இருக்க வேண்டாம், நிறைய டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இருக்குது. இது எல்லாமே கியூமுலேட்டிவாக போட்டு தான் இந்த ஃபேக்ட் இவங்க அரைவ் பண்ணியிருக்காங்க. Okay, so roughly half of our global annual plastic production is used for our single-use products. So
எல்லா பிளாஸ்டிக்லேயும் சேர்த்து ஒரு பாதி அமௌண்ட் வந்து டோட்டலி எல்லாமே சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் தான் நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கை நம்ம எப்படியெல்லாம் வந்து குறைக்கிறது அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். இப்போ சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் எல்லாமே இந்த டியூரபிள் பிளாஸ்டிக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நீங்கள் ஆட்டோமோட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லை லேபரேட்டரி இருக்கலாம், மெடிசன் எக்யூப்மெண்ட்ஸ், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் சிங்கிள் யூஸ். அவங்க தேவை, ஓகே. ஸோ அவங்கள நீங்கள் விட்டுருங்க. மிச்சம் இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் நீங்கள் ஹாஃப் ஆஃப் த குவாண்டம் ப்ரொடியூஸ் இது தானே பண்ணுறீங்க. இதை நீங்கள் எப்படியெல்லாம் ரெடியூஸ் பண்ணணுன்றதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க, ஓகே. ஸோ இந்த ரெடியூஸ் பண்ணுறதை தாண்டி இவங்களை நீங்கள் ரீசைக்கிள் பண்ண முடியுமா அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ அரௌண்ட் 380 million metric tons of plastic are being produced yearly, with 8.3 billion metric tons produced since plastic was introduced in the 1950s. ஸோ பிளாஸ்டிக்ஸ் இன்ட்ரடியூஸ் ஆனதே 1950s தான், ஓகே. ஸோ அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 380 மில்லியனுங்க, ஒரு 38 கோடி மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் வந்து எவ்ரி இயர் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஆன் அ இயர்லி பேசிஸ், ஓகே. ஸோ இவ்வளோ பிளாஸ்டிக் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் டோட்டலி பார்த்தீங்கன்னா 8.3 பில்லியன் மெட்ரிக் டன்ஸ் வந்து நம்ம இது வரையுமே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே வந்து உங்கள் ஃபேக்ட்ஸ். உங்களால் இந்த நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா ஓகே, பட் ப்ளீஸ் தப்பான நம்பர்ஸ், பொய்யான நம்பர்ஸ் எழுதாதீங்க. உங்களுக்கு 380 உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா ஓகே. ஸோ நீங்கள் இதை வந்து 380ன்றது ஒரு 38 crore வச்சுக்கோங்க. 8.3 பில்லியன் 3883 அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கலன்னா ஓகே, நோ ப்ராப்ளம், பட் ப்ளீஸ் தப்பான நம்பர் எழுதாதீங்க, ஓகே. So it is estimated that by 2040 this will have almost tripled to 23 to 37 million metric tons per year. So இப்போ நம்ம வந்து இவ்வளோ இருக்கும். ஸோ இன்னுமே வந்து அதிகமாக மெட்ரிக் டன்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், இன்னும் ட்ரிப்பிள் ஆக போகுது அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, ஓகே. ஸோ நம்ம வந்து நாட்கள் ஆக வருஷங்கள் ஆக நம்ம பொல்யூஷன் இன்னும் அதிகமாக தான் போகுது. ஸோ நீங்களும் இன்னும் இந்த ரீசைக்ளிங் ரேட்டை இன்னும் 9% 10%லேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா it's not going to work. So please நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நிறைய டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே. Plastics are the largest, most harmful, most persistent of marine litter, accounting for at least 85% of all marine waste. ஸோ இதுவுமே ஒரு ஃபேக்ட். ஸோ மெரைன் வேஸ்ட்டில் நீங்கள் இந்த கடலில் வந்து இருக்கிற வேஸ்ட்டில் பிளாஸ்டிக் தான் 85% வேஸ்ட் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, ஓகே. ஸோ இது அவங்களுக்கு அவங்க அந்த இவங்களுக்கும் பிளாஸ்டிக்கும் சம்மந்தமே இல்லை. இங்கே தான் வாழ்கிறோம், இங்கே தான் நம்ம இது பண்ணுறோம், பட் நம்ம ட்ரேட் இதெல்லாமே அங்கே தானே போயிட்டுருக்கு. நம்மளோட எக்கானமியோட ட்ரேட் ஜிடிபியில் வந்து மெரைன் வந்து அவ்வளோ நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இப்படி அவங்க டைரெக்டாக கான்ட்ரிபியூட் பண்ணுறதை தாண்டி நம்மக்கிட்டேருந்து இந்த டொமெஸ்டிக் வேஸ்ட்லாம் அடிச்சுட்டு போய் கடலில் கலக்குது இல்லைங்களா. ஸோ அதையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 85% ஆஃப் வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்காக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் வெரி பேட் அண்ட் தட் இஸ் வெரி சேட். ஸோ நம்ம இதை ரெடியூஸ் பண்ணணும், ஓகே. ஸோ இதுக்காக இந்தியா எடுத்த மெஷர்ஸ் என்ன நமக்கு தெரியும். நம்ம இந்தியா பேன் பண்ணிட்டாங்க சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ். ஸோ அந்த பேனோட ரூல் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குன்றதை பற்றி தான் நீங்கள் பேச போகிறீங்க. ஸோ இந்தியா அலோன் ஜெனரேட்ஸ் 9.46 million tons of plastic waste every year. ஸோ இதெல்லாம் ஃபேக்ட்டுங்க, இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், ஓகே. ஸோ 9.46 million tons of plastic every year, around 43% of which comprises single use plastic, okay. ஸோ 9.3 million tonsனால் நீங்கள் பாருங்கள், ஒரு 90 லட்சம் பிளாஸ்டிக், ஒரு 90 லட்சம் டன்னு ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இவங்க கொண்டு வந்துட்டுருக்காங்க எவ்ரி இயர். அதில் அப்படியே பாதி, ஓகே, 90 அப்படியே பாதினா நீங்கள் ஒரு 45 கிட்ட, ஒரு 14 வச்சுக்கோங்களேன். அவ்வளோவுமே பார்த்தீங்கன்னா ஒன்லி சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம். தட் இஸ் வெரி பேட், ஓகே. ஸோ நம்ம எவ்வளோ தான் பேன் பண்ணாலும் நம்ம இந்த குவாண்டமை வந்து இன்னும் குறைக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆப்ஜெக்டிவாக நமக்கு இருக்குது, ஓகே. ஸோ இட்ஸ் a huge problem for India since 40% of plastic waste remains uncollected. ஸோ இதுதான் இன்னும் பெரிய ப்ராப்ளம். ஸோ நீங்கள் கலெக்ட் பண்ணால் தான் நீங்கள் அதை வந்து ரீசைக்கிள் பண்ணுறதோ ரீஃபர்பிஷ் பண்ணுறதோ இல்லை எப்படி நீங்கள் அவங்கள டிஸ்போஸ் பண்ணுறதோ நீங்கள் பார்ப்பீங்க. சில 40% கலெக்டே ஆகலையே, அப்போ நீங்கள் இன்னும் என்ன பண்ணுவீங்க. ஸோ பிளாஸ்டிக் அதே இடத்துல அப்படியே இருக்குது, ஓகே. ஸோ தட் இஸ் ஆக்சுவலி கோயிங் டு பர்டன் யுவர் என்வாயன்மெண்ட்
immediately. அது உங்களுக்கு தெரியணும். Okay. So this ban will be monitored by the CPCB. CPCB ன்னு நம்ம பார்த்தோம், Central Pollution Control Board, from the center and the State Pollution Control Board. So இவங்க எல்லாருமே தான் இதை வந்து ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்கெல்லாம் தான் உங்களுக்கு directions கொடுப்பாங்க. Okay. So the directions have been issued at the national, state and the local level, and to all the petrochemical industries to not supply raw materials to the industries engaged in the banned items. So இதெல்லாம் கவர்மெண்ட் வந்து எப்படி இவங்க பேன் பண்ணுறாங்கன்னா, நமக்கு தெரியும் சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் பண்ணணும்னா இந்த காம்பவுண்ட்ஸ் தேவை. நம்ம அங்கே இப்போ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இவங்கெல்லாம் தேவை. ஓகே, ஸோ இந்த காம்பவுண்ட்ஸை யாருமே நீங்கள் இண்டஸ்ட்ரீஸ்க்கு சப்ளை பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் சப்ளை பண்ணிங்கன்னா காலி. உங்களுக்கு எதுனா பெனால்ட்டி போடுவாங்க, ஜெயில் இம்ப்ரெசன்மெண்ட் எதனா கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நேஷ்னல் லெவலில், ஸ்டேட் லெவலில், லோக்கல் லெவலில் எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்க, டு ஆல் த பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் இந்த மாதிரி ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணக்கூடாது. அண்ட் அதே மாதிரி ஸ்டேட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்ஸுக்கும் பொல்யூஷன் கண்ட்ரோல் கமிட்டிஸ்க்குமே சொல்லியிருக்காங்க, டு மாடிஃபை ஆர் ரிவோக் த கன்சென்ட் டு ஆப்ரேட் issued under the Air and Water Act to the industries engaged in single-use plastic items. Okay, so இவங்களுக்கும் சொல்கிறாங்க, நீங்கள் Air and Water Act படி நீங்கள் இவங்களெல்லாம் பொல்யூட் பண்ணக்கூடாதுன்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் பொல்யூட்டன்ஸான அந்த ரா மெட்டீரியல்ஸை நீங்கள் சப்ளை பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் சப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்குமே ஃபைன்ஸ் உண்டு அப்படின்னு சென்டர் வந்து எல்லா ஸ்டேட்ஸ்க்குமே சொல்லியிருக்காங்க. ஓகே, and the local authorities have been directed to issue fresh commercial licenses with the condition that SUP items will not be sold on their premises and existing commercial licenses will be cancelled if they are found to be selling these items. So in the ban, government எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அவங்க இம்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா எல்லாருக்குமே புது கமர்ஷியல் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அந்த கமர்ஷியல் லைசன்ஸ்னால் என்ன, நீ இதெல்லாம் லைசன்ஸ்னால் என்ன, இதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணனா நீ இங்கே இருக்கலாம், நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ணலன்னா நீங்கள் இருக்கக்கூடாது, அதுதான் லைசன்ஸ். நீங்கள் இந்த பில்டிங் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த இந்த மேனுஃபேக்சரோ இந்த சேலோ நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது. இந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸில் உங்களோட ப்ரொடக்ஷனோ இம்போர்ட்டோ ஸ்டாக்கிங்கோ இல்லை சேலோ நீங்கள் பண்ணக்கூடாது. இஃப் சப்போஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட லைசன்ஸ் பறிக்கப்படும். ஓகே, ஸோ அதுக்கு மேலே இது வந்து உங்களோட இஷ்டம், நீங்கள் பண்ணணுன்னா பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் வேண்டாம். ஓகே, ஸோ அவங்க லைசன்ஸ் பறிக்கப்படும்னா அவங்களால அந்த ஏரியாலே நீங்கள் திருப்பி கடையே வைக்க முடியாது. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரிக்டான பேன் மெஷர்ஸ் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தோஸ் ஃபவுண்ட் வயலேட்டிங் த பேன் கேன் பி பீனலைஸ்ட் அண்டர் த என்வாயன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் ஆஃப் 1986 which allows for the impress of up to 5 years. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 years of imprisonment உண்டு and a penalty of rupees 1 lakh or both. இதில் ரெண்டுமே கூட உங்களுக்கு கிடைக்கலாம் depending on the quantum of your injustice. ஓகே, ஸோ நீங்கள் இது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேனுஃபேக்சரர்ஸ்க்குமே எல்லா டீலர்ஸ்க்குமே இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. Okay, so the plastic waste management rules 2016 have not been implemented stringently in many places, hence stricter regulations like the ban are being implemented. Okay, so இந்த மாதிரி நமக்கு ரூல்ஸ் இருக்குது, நமக்கு ஆல்ரெடி நம்ம 2016லே ரூல்ஸ் போட்டோம். கரெக்ட். அப்போ யார் கேட்டாங்க, யாருமே கேட்கல, எல்லாருமே வந்து அதை ஓவர்லுக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த கம்ப்ளீட் பேனே கொண்டு வந்தாங்க 2022ல். ஸோ 6 வருஷம் ஆச்சு ரூல் போட்டு, நம்ம யாருமே அதை ஒழுங்காக மதிக்காதனால டோட்டலி பேனே பண்ணிட்டாங்க 22ல். So now what is the way forward? Okay, so the stringent ban has left the manufacturers in concern. Hence it's important to devise feasible alternatives for single-use plastics, targeting both the consumers and the retailers. So நீங்கள் single-use plastics பேன் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் போகிறீங்க, நீங்கள் எப்படி சாப்பாடு கட்டி கொடுப்பீங்க, எல்லாராலையுமே வாழை இலையில் கட்டி கொடுக்க முடியாது இல்லைங்களா? சரி, வாழை இலையில் அந்த சாலிட் ஃபுட் கட்டி கொடுப்பீங்க. அந்த லிக்விட் ஃபார்ம், அந்த கறி ஃபார்ம், இந்தியன் cuisine இஸ் அ கறி பேஸ்ட் cuisine. கரெக்ட். நம்ம வந்து வெஸ்டர்ன் மாதிரி we are not a bread based cuisine. ஸோ நமக்கு வந்து இந்த குழம்பு பொரியல் இது எல்லாமே நமக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி கட்டி கொடுப்பீங்க, எல்லாமே வாழை இலையில் உங்களால் பண்ண முடியாது. ஸோ உங்களால் ஆல்டர்னேட்டிவ்ஸ் வேணும். ஸோ ஃபுட்டை தாண்டி இப்போ பெண்ணெல்லாம் இருக்குது, வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த பெட் பாட்டில்ஸ்லாம் நீங்கள் ஒரு கோகோ கோலாவோ ஒரு எனி சாஃப்ட் ட்ரிங்க் நீங்கள் குடிக்கிறீங்க, இது இல்லாமல் நீங்கள் எப்படி குடிப்பீங்க? ஓகே, சின்ன சின்ன குவான்டிட்டியில் உங்களுக்கு வேணால் இந்த ஒரு 30 ரூபாய் இந்த 100 mlலாம் உங்களுக்கு கொடுப்பாங்க. 1/2 லிட்டர் 1 லிட்டர்லாம் உங்களால் அந்த மாதிரி பேப்பர் கண்டெய்னர்ஸ்லேயே கொடுக்க முடியுமா? ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ்ஸாக நீங்கள் யோசிக்கணும். ஸோ எப்படியெல்லாம் இவங்களை வந்து இன்னும் ஆல்டர்னேட்டிவ்ஸ் கொண்டு வரலாம். ஸோ பிளாஸ்டிக் இல்லாட்டியுமே இந்த ப்ராடக்ட் மக்களை போய் சேரணும். அப்படி மக்கள்கிட்ட போய் சேரணும்னா என்ன பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் இருக்குது டு த என்வாயன்மெண்ட்? அந்த பெட்டர் ஆல்டர்னேட்டிவ்
ஃபீஸிபிளாக இருக்கணும். ஓகே, ஒரு பாட்டில் தயாரிக்க இப்போ ₹1 ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் லாங் ரன்னில் நீங்கள் வந்து லார்ஜர் எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் வச்சு ஓகே. ஸோ இந்த பாட்டில் நீங்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாட்டில் தயாரிக்க எனக்கு ₹3 ஆகுதுன்னா யாராக பண்ணுவாங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த விலையை ஏற்றிடுவாங்க. யாருமே ப்ரொடியூசர் யாருமே நஷ்டத்தை அவங்க மேலே வச்சுக்கிறதே கிடையாது. அப்படியே தூக்கி கன்சியூமர் மேலே போட்டுருவாங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு ₹30 இருந்த பாட்டில் இப்போ வந்து ₹35 ₹38 அப்படி ஆச்சுன்னா நீங்கள் எல்லாமே என்ன பண்ணுவீங்க, ரொம்ப கஷ்டப்பட போகிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்னப்பா இது இப்படி ஆயிடுச்சு அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. ஸோ இதுக்கு தான் வந்து கவர்மெண்ட் நடுவில் இன்டர்வீன் பண்ணணும். ஓகே, ஸோ இல்லை நீ பண்ணு, நீ இதை முதல் பண்ணு, நான் உனக்கு இன்சென்டிவ் தரேன், உனக்கு எக்ஸ்ட்ரா அந்த ₹2 அதில் உனக்கு அது நான் உனக்கு தரேன், உனக்கு எலக்ட்ரிசிட்டி நான் கொஞ்சம் கம்மி பண்ணி தரேன். ஸோ இந்த மாதிரி நான் உனக்கு இன்சென்டிவ் தரேன், நீ பண்ணு. ஸோ இதை வந்து நீ அட் த எண்ட் ஆஃப் த டே நீ மக்கள்கிட்ட அதை ரொம்ப போய் அந்த பேர்டனை கொடுக்காத, உனக்குமே நான் கொடுக்க மாட்டேன், நான் இந்த பேர்டனை எடுத்துக்கிறேன்னு அப்சார்ப் பண்ணாங்கன்னா நம்மளால் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸை இன்னும் ஸ்பீடாக நம்மளால் பண்ண முடியும். Okay, and the alternatives should be thoroughly analyzed for their carbon footprint. For example, cotton bags sourced from virgin cotton, Kulhad cups baked in kilns have a higher environmental footprints than plastics. So carbon footprint na enanga namakku I think we have discussed it, but carbon footprint na neenga ஒரு மனுஷன் அவங்களோட லைஃப் டைமில் எவ்வளோ கார்பன் எமிஷன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் டெய்லி காலையில் எழுஞ்சிக்கிறீங்க, நீங்கள் யூஸ் பண்ணுறது ஒரு பிளாஸ்டிக் ப்ரஷ். ஓகேயா, ஸோ அது இட் இஸ் டேஞ்சரஸ் டு த எக்கானமி. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வரீங்க, நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி கொடுக்குறீங்க, வெரி பேட். அதுக்கப்புறம் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு வரீங்க, அதில் வண்டி ஃபுல்லாக அவ்வளோ எமிஷன்ஸ் இருக்குது. ஓகே, இல்லை நீங்கள் காரில் வரீங்க, பஸ்ஸில் வரீங்க, எல்லாமே எமிஷன்ஸ். அப்புறம் நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுற ஒரு லன்ச் நீங்கள் சாப்பிட்றீங்க, அந்த டப்பாவில் ஒரு நீங்கள் பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் இருக்கீங்க, ஒரு நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிறது எல்லாமே பிளாஸ்டிக் பொருள் இருக்குது. இது எல்லாமே உங்களோட கார்பன் ஃபுட் பிரிண்ட் டு திஸ் வேர்ல்ட். ஓகே, ஸோ ஒவ்வொரு மனுஷனும் he is leaving a lot of footprints in this environment at the end of his lifetime. Okay, through his lifetime அவங்க நிறைய எமிஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு மனுஷன் எவ்வளோ எமிஷன் பண்ணுறாங்க, எவ்வளோ கார்பன் எமிஷன்ஸ் பண்ணுறாங்க அவங்க வாழ்க்கையில், இதான் நம்ம கார்பன் ஃபுட் பிரிண்ட்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இப்போ பிளாஸ்டிக்ஸ்னால மட்டும்தான் கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் இல்லை, நீங்கள் பிளாஸ்டிக்கு பதிலாக நான் வேறு எதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வர்ஜின் காட்டனில் பண்ணுறது, ஒரு இந்த குல்ஹாட்ஸ் கப்ஸ், இப்போ இந்த சாய் கப்ஸ்லாம் வருதுல சின்னதாக, அது வந்து பிளாஸ்டிக் இல்லை, பட் பிளாஸ்டிக் மாதிரி ஆல்டர்னேட்டிவ் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நினைக்கிறீங்க பிளாஸ்டிக் இல்லை, ஸோ நான் நல்லது பண்ணுறேன், பட் ஆக்சுவலி இவங்கெல்லாமே கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஞ்சர் டு த என்வாயன்மெண்ட். ஓகே, ஸோ இதுதான் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து பிளாஸ்டிக் ஒழிக்கிறேன்னா ஓகே ஃபைன், பட் அதை விட it should be feasible and it should be good to the environment. Okay, ஸோ நான் வந்து பிளாஸ்டிக் ஒழிச்சிட்டேன், நான் இப்போ வந்து எனக்கு கவர்மெண்ட் என்னோட லைசன்ஸ்லாம் இது பண்ண மாட்டாங்க, ஐ எம் அ குட் பிளேயர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இன்னும் உங்களோட ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட் ஷுட் பி comparatively or relatively less dangerous to the environment rather. Okay, so இதை நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த ப்ரெசன்ட் கான்டெக்ட் நம்ம என்னென்ன பண்ணிகிட்ருக்கோம், ஜூட் பேக்ஸ் பண்ணுறோம், கிளாத் பேக்ஸ் பண்ணுறோம், காயர் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம், அப்சைக்கிள் கிளாத் பேக்ஸ் பண்ணுறோம், பேம்பூ அண்ட் வுடன் கட்லரிஸ்லாம் இப்போ நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம், லீஃப் பேஸ்ட் பிளேட்ஸ் நம்ம பழங்கால அந்த ஸ்டைல் நம்ம பண்ணுறோம், கிளாஸ் அண்ட் மெட்டல் கண்டெய்னர்ஸ் பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் யூஸிங். ஸோ இதெல்லாம் வந்து இமீடியட் ஆல்டர்னேட்டிவ்ஸ், இதெல்லாம் உங்களால் டக்குன்னு மாற்றிக்க முடியும். ஓகே, இப்போ இந்த கம்ப்யூட்டரை நீங்கள் வந்து பிளாஸ்டிக் இல்லாமல் பண்ண முடியுமானா முடியாது, லேப்டாப்பை பண்ண முடியும்னா முடியாது, உங்களை சுற்றி இருக்க நிறைய எலக்ட்ரானிக் டிவைசஸ் பண்ண முடியும்னா முடியாது. So that is going to take a lot of time. Okay, so that is not an immediate alternative, but that is going to be a short term or a middle term or a long term alternative. So இந்த மாதிரி தான் நீங்கள் அதை கொண்டு வர போகிறீங்க. Okay, so this industry should be given time for transition along with tax rebates for alternative industrial practices. So இதுதான் மெயின். ஓகே, ஸோ நீங்கள் இதை பண்ணாதீங்கன்னு சொன்னீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஓகே அவங்களால அதை எப்படி எஸ்கேப் பண்ண முடியும், அவங்களுக்கு அது கஷ்டம் இல்லை. ஸோ இவ்வளோ நாள் அவங்க அப்படி தான் பண்ணாங்க, அண்ட் இந்த காஸ்டிங்கில் அவங்க பண்ணி முடிச்சுட்டாங்க. இல்லை நீ அதை பண்ணக்கூடாது, இது எல்லாமே பேனு போச்சு, நீ வேறு எதாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேறு எதாவது கண்டுபிடிக்கிறதுக்கே அந்த R&Dக்கு அதுக்கே அவங்க நிறைய செலவு பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் அதை
தயாரிக்க இன்னும் அதிகமாக செலவு பண்ணணும்னா அவங்களோட காஸ்ட் ரொம்ப அதிகமாகும். அந்த காஸ்ட் அவங்களால ஃபர்ஸ்டே த்ரோ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ராஃபிட் பேசிஸில் அதை திருப்பி மக்கள்கிட்டே கொண்டு போய் சேர்ப்பாங்க. மக்கள் அதை அவங்க கிட்ட இருந்து வாங்கலைன்னா அவங்க திருப்பி அதுக்கு லாஸ் ஆகும். அவங்க என்ன நினைப்பாங்க, இல்லை நான் ஏன் இதை பண்ணணும், நான் வேறு எதாவது நான் ஃப்ராடிலன் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், இதில் என்ன கம்மியாக எதனா பண்ணுறேன், நான் எதனா கொஞ்சம் கவர் அப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு they will go back to the wrong route. And also the plastic waste management plant can be integrated with the municipal waste systems to strengthen the value chain and existing garbage handling system sustainably. So plastic waste management oda rules municipal oda total waste management rules they should go hand in hand. ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா இருக்கணும். அண்ட் இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா ரூல்ஸ் கொண்டு வந்துட்டு நீங்கள் இவங்களை எப்படி நீங்கள் செக்ரிகேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பிளாஸ்டிக்குமே கூடவே நீங்கள் த யார் ஃபர்ஸ்ட் இந்த வேஸ்ட் எமிட் பண்ணுறாங்க, வீட்டில் நம்ம டொமெஸ்டிக் பீப்புள். ஓகே, ஸோ நம்ம தான் ஃபஸ்ட்டு ஜெனரேட்டர்ஸ் ஆஃப் வேஸ்ட். மற்றவங்க எல்லாமே கலெக்டர்ஸ், செக்ரிகேட்டர்ஸ், அவங்க எல்லாம் தான். ஸோ நம்ம ஜெனரேட் பண்ணும்போதே தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்டோன்னா அவங்களோட வேலை இன்னும் ஈஸியாகும். அவங்களால இன்னும் அதை குவிக்காக ரீசைக்கிள் பண்ண முடியும். கரெக்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதோட நம்ம சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் முடிச்சிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போக போகிறோம், மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். ஓகே, ஸோ மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே கோரிலேட்டட். ஓகேங்களா, இவங்க கிட்டேருந்து உடஞ்சி தான் இவங்க வராங்க. பட் இவங்களோட இம்பேக்ட் இன்னும் அதிகமாக இருக்குது. பிகாஸ் இவங்களோட இம்பேக்ட் இந்த என்வாயன்மெண்ட்டை தாண்டி உள்ள ஃபிசியோலாஜிக்கலி இவங்களோட இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கேன்சர் காசிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க கிட்டேருந்து தான் வராங்க. தே ஆர் வெரி கார்சினோஜெனிக் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிகாஸ் பீப்புள் ஹாவ் ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் இட். இப்போ நிறைய பேர் பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் நாட் ஹேவிங் ஹாட் ஃபுட் ஃப்ரம் அ பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஆர் நாட் ஹேவிங் அ ஹாட் ட்ரிங்க் ஃப்ரம் அ பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில். ஸோ இதெல்லாம் பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் யூஸிங் அண்ட் பீப்புள் ஹவ் ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் இட். ஓகே, ஸோ மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து ஹியூமன்ஸ், அனிமல்ஸ், வைல்ட் லைஃப், சாயில், ஏர், வாட்டர் எல்லாத்துலேயும் போயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம கன்சியூம் பண்ணுறது எல்லாமே டேஞ்சர். ஸோ இதை நீங்கள் எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுவீங்க, எப்படி நீங்கள் ரெடியூஸ் பண்ணுவீங்கன்றது தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் என்னென்னா லார்ஜ் பிளாஸ்டிக் டெப்ரி கேன் பி broken down into single pieces or smaller pieces to create micro plastics. ஸோ மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்ன்றது நீங்கள் தயாரிக்கிறது இல்லை, தயாரித்து முடித்து அதை யூஸ் பண்ணும்போது அது அப்படியே உடஞ்சி அது சின்ன சின்ன ப்ராடக்டாக சின்ன சின்ன பீசஸாக ஆகும். ஓகே, அது உங்கள் கண்ணு முன்னாடி உடையறதில்லை. அதாவது இப்போ நீங்கள் ஒரு பெண்ணை இப்படி உடைச்சிட்டிங்கன்னா அது மைக்ரோ பிளாஸ்டிக் கிடையாது. ஓகே, அது இட்ஸ் ஸ்டில் அ பிளாஸ்டிக். இப்போ நீங்கள் ஒரு சாப்பாடு வாங்குறீங்க, ஒரு டப்பாவில் போடுறீங்க, நீங்கள் அந்த டப்பாவில் போட்டுட்டு அது உள்ள சுட சுட சாப்பாடு, சாம்பார் எல்லாம் ஊற்றி நீங்கள் சாப்பிடும்போது அந்த பிளாஸ்டிக்கும் அந்த ஹீட்டில் அது ரியாக்ட் ஆகி அது உங்கள் கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன நானோ பார்ட்டிகல்ஸாக அது உடஞ்சிடும். ஓகே, அது உடையும் போது நீங்கள் சாப்பிட்ற ஒவ்வொரு வாய் சாப்பாடில் அந்த சாப்பாடு மட்டும் இல்லை, நீங்கள் பிளாஸ்டிக் காம்பவுண்ட்ஸும் உள்ளே எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஓகே, நீங்கள் இல்லை, நம்ம எல்லாருமே. ஓகே, ஸோ இதனால தான் வி ஷுட் அவாய்ட் டேக் அவே ஃபுட் ஆர் எனி இந்த மாதிரி டெலிவரி ஃபுட். பட் நம்மளால் இப்போ அவாய்ட் பண்ணவே முடியல. நடுராத்திரி கூட நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். தட்ஸ் அ வெரி பேட் ஹேபிட்டுங்க. வி ஷுட் consciously make a decision to reduce it. Illati adu romba danger. Okay, next, microplastics have been recently discovered in the ice of the Arctic area, demonstrating its ability to travel to any world location. Okay, so Arctic, Antarctic இவங்கள எங்கே இருக்காங்க, போல்ஸ் மேலே இருக்காங்க. ஓகே, அங்கே யாரா மக்கள் வாழ்கிறாங்களா? இல்லவே இல்லை. பட் பிளாஸ்டிக் எப்படி அங்கே போச்சு? இதுதான் நேச்சர், இதுதான் உலகம். நான் சொன்னேன்ல, இந்த ஓஷன் கரண்ட்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. நீங்கள் எங்கேயோ ஒரு தப்பு பண்ணாலும் அது எங்கேயோ இருக்க மக்களை போய் அதை எஃபெக்ட் பண்ண போது அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்க எதுனா தப்பு பண்ணால் நமக்குமே அது எஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ பிளாஸ்டிக்ஸ் ஹவ் சக்கம்ட் இன் டு அவர் என்வாயன்மெண்ட் லைக் நோபடி எல்ஸ் கேன். ஸோ அந்த அளவுக்கு அது போயிடுச்சு. ஸோ அதோட இம்பேக்டை நம்ம கான்ஷியஸ்லி குறைச்சி தான் ஆகணும். ஓகே, ஸோ இன் அ ஸ்டடி கேரிட் அவுட் பை அ டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் இன் த நெதர்லாண்ட்ஸ். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மைக்ரோ plastics or tiny plastic fragments were discovered for the first time in human blood. நம்ம ரத்தத்திலே சின்ன சின்ன பிளாஸ்டிக் துகள்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் வெரி பேட், தென் தட்ஸ் வெரி அலார்மிங். Okay, so the scientists detected and analyzed particles as small as 700 nanometers using the currently available methods. 700 nanometers size ல உங்களுக்கு plastic products இருக்கு நம்ம blood உள்ள
அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட்ஸ் வெரி பேட். Okay, so microplastics, which are tiny fragments of plastics with a length of less than 5 millimeter, okay, அவ்வளோ சின்னதாக இருக்க போகிறாங்க, which is like 0.2 inches, and they are produced as a result of plastic pollution, and they are found in our environment. Okay, நீங்கள் யூஸ் பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ், synthetic garments, plastic water bottles, bags, அதுக்கப்புறம் எல்லார்கிட்டையுமே வந்து உங்ககிட்ட மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. And several of these products easily travel via garbage and they contaminate the environment. ஸோ இவங்க எல்லாருமே வந்து தினமும் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து நம்மளால் அட் ஒன்ஸ் நீங்கள் அதை உங்களை வந்து யூ கான்ட் லெட் கோ ஆஃப் தெம். அவங்கள வந்து நீங்கள் மொத்தமாக ஒழிச்சிடலாம் முடியாது. ஸோ நீங்கள் அது எப்படி இம்பேக்டை குறைக்கணும் அதுதான் நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைமரி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் அண்ட் செகண்டரி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரைமரி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் என்னென்னா, தீஸ் பார்ட்டிகல்ஸ் ஆர் டிரெக்ட்லி ரிலீஸ் இன் டு த என்வாயன்மெண்ட். ஓகே, நீங்கள் போடுறீங்க அவ்வளோதான், அவங்க டிரெக்டாகவே அவங்க வந்து டேஞ்சர். ஓகே, ஸோ தே இன்க்ளூட் பிளாஸ்டிக் ஃபைபர்ஸ் யூஸ் இன் சிந்தட்டிக் ஃபேப்ரிக்ஸ், plastic pellets used in industrial manufacturing, and microbeads used in personal care goods. So இவங்க எல்லாமே சின்ன சின்ன மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். ஸோ இவங்க எல்லாமே டைரெக்டாக உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறாங்கன்றது உங்களுக்கு தெரியும். இதுவே செகண்டரி மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் என்னன்னா, தே ஆர் தோஸ் விச் ரிசல்ட் ஃப்ரம் த டீக்ரடேஷன் ஆஃப் ப்ரைமரி பிளாஸ்டிக். ஸோ நீங்கள் ப்ரைமரி பிளாஸ்டிக் போட்டுருக்கு, அதுலேருந்து அது உடஞ்சி அது திருப்பி இவென்ச்சுவலி அது கெட்ட ப்ராடக்டாக அது மாறுது. ஸோ அவங்கள தான் அவங்கள செகண்டரி மைக்ரோ பிளாஸ்டிக்னு சொல்கிறாங்க. லைக் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பேக்ஸ், ஃபிஷ்ஷிங்ஸ் இதெல்லாமே. ஸோ இவங்களோட இம்பேக்ட் என்ன, இவங்கள ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்னென்னலாம் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க, இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.